Dear students, today I am going to teach Standard 12, second chapter complex numbers, exercise 2.7, question number 3 and 4. Question number 3 is given is x1 plus iy1, x2 plus iy2, xn plus iy1 equal to a plus ib. Then show that first one Roman, second one Roman. So in the model or question கொடுத்திருப்பாங்க இதை எப்படி work out பண்ணனும்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். And இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா மாடுலஸ் எடுக்கணும், செகண்ட் ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா ஆர்குமென்ட் எடுக்கணும்ங்கற கான்செப்ட் யூஸ் பண்ணா சம் இந்த சம் ஈஸியா வொர்க் அவுட் பண்ணிடலாம். தேர்ட் சம் and fourth sum இது ரெண்டு சிமிலர் சம் கிடையாது, entirely different sums. பட் நம்ம இந்த ஒரு வீடியோல இந்த ரெண்டையுமே பார்க்க போறோம். fourth sum பாத்தீங்கன்னா இது entirely different sum. இந்த சம்ம டூ மெத்தட்ல வொர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா சொன்னா e power i theta யூலர் ஃபார்ம் யூஸ் பண்ணி வொர்க் அவுட் பண்ணலாம் இந்த சம். நெக்ஸ்ட் another one மெத்தட் பண்ணா trigonometry ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம் வொர்க் அவுட் பண்ண முடியும். அந்த ரெண்டு மெத்தடையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் இருக்குன்னு சொன்னா இந்த ரெண்டு மெத்தட் நான் இப்போ இந்த வீடியோல டீச் பண்ணிறேன். சோ இந்த வீடியோல இத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸ்டூடண்ட்ஸ். And the question is what? If x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 into ... up to xn plus iyn. என்ன சொல்ல வராங்க அப்படி சொன்னா இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, another one காம்ப்ளெக்ஸ் நம்பர், another one காம்ப்ளெக்ஸ் நம்பர் ... n காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. இது எல்லாமே ப்ராடக்ட் மல்டிபிள் இருக்கு. this equal to a plus ib இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணா கம்பல்சரி எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் எத்தனை காம்ப்ளெக்ஸ் நம்பர் n காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க ப்ராடக்ட் பண்ணா அதோட ஆன்சரும் கம்பல்சரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான் வரும் அப்படினு சொல்லி கொடுத்துட்டு this is given. so இந்த மாதிரி given கொடுத்துட்டு அவங்க என்ன கேக்குறாங்க, so that first question x இங்க பாருங்க x1 இருக்கு, x1 ஸ்கொயர், y1 y1 ஸ்கொயர் into again x2 x2 ஸ்கொயர், y2 y2 ஸ்கொயர், x3 x3 ஸ்கொயர், y3 y3 ஸ்கொயர் xn xn ஸ்கொயர், yn yn ஸ்கொயர் equal to here a ஸ்கொயர் b ஸ்கொயர். சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இங்க i அப்படிங்கற டேர்ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கு, பட் இங்க இல்ல. ரெண்டாவது இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் இல்ல, இங்க ஸ்கொயர் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ இந்த டேர்மை நான் இத யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரது? ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்கொயர் டேர்ம் வரணும்னாவே you have to take modulus, that's all, on both side. So first you take solution, first one solution, very simple. First one solution, first take given. What is given? x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 into ... up to which term? xn plus yn, n terms, which is equal to what? a plus ib. So given update தூக்கி எழுதிருங்க first step. Next just to take modulus on both side. Now சரி ஏன் சார் மாடுலஸ் எடுக்கறேன்னா எடுத்து பாருங்க இதோட ஆன்சர் ஈஸியா ஆகும். ஏனா மாடுலஸோட ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். therefore you have to take modulus on both side. so taking modulus on both side means modulus of x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 into ... xn plus iyn modulus, which is equal to what? Modulus of a plus ib. That's all. Now listen carefully. So here RH side la single term இருக்கு, but LH side la n terms இருக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் n காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. so ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்கிறது ஒண்ணுதான். we know the property of modulus of z1 into z2 is equal to what? Modulus of z1 into modulus of z2. we know this property. so இந்த ப்ராப்பர்ட்டி வந்து not only for two complex number, z1 z2 z3 z4 இருந்தா modulus of z1 modulus of z2 modulus of z3 modulus of z4. so எத்தனை டேர்ம்ஸ் இருந்தாலும் இன்டிவிஜுவல் மாடுலஸ் எடுத்துக்கலாம்ங்கறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி, not only for two terms. so இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 n காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கு ஹோல் மாடுலஸ் இருக்கு. so we can take modulus of x1 plus iy1. அதாவது இது z1 ன்னு எடுத்துட்டீங்கன்னா modulus of z1 modulus of z2 modulus of z3 ... modulus of zn. இது வரைக்கும் நம்ம எழுதலாம்னு அர்த்தம். that is modulus of x2 plus iy2 into modulus of x3 plus iy3 ... modulus of xn plus iyn equal to modulus of a plus ib. just both side modulus எடுக்கறீங்க. so next பாத்தீங்கன்னா property என்ன property? இந்த property யூஸ் பண்ணி
மல்டிபிள் பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுக்கிறது தான், இண்டிவிஜுவலாக மாடுலஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணுறதாங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் மாடுலஸ் எடுத்துடுறீங்க. இப்போ இண்டிவிஜுவல் மாடுலஸ் எடுத்தால் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 square plus y1 square. Here square root of x2 square plus y2 square. Here square root of x3 square plus y3 square. Formula dot dot dot. Here square root of xn square plus yn square. Here RHS side square root of a square plus b square. That's all. So நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் மாடுலஸோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். மாடுலஸோட ஃபார்முலா படி மாடுலஸ் ஆஃப் x plus iy உடைய ஃபார்முலா we know very well. What is modulus of x plus iy formula? Modulus of x plus iy equal to what? Square root of x square plus y square. இந்த ஃபார்முலாவை இங்கே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டேர்முக்கும் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப். ஸோ ரெண்டு பக்கம் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னு சொன்னால் இங்கே ஸ்கொயர் ரூட் இல்லை, பட் இங்கே ரெண்டு சைட்லேயும் ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஜஸ்ட் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல் சைடு ரெண்டு பக்கம் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கேன்சல் ஆகுன்னு சொன்னால், இப்போ இதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் த ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்க சொன்னால் இந்த ஸ்கொயர் ரூட் எல்லாமே கேன்சல் ஆகிடும். இல்லை சார் எனக்கு அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இதை கொண்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் ஏன்னா எல்லாமே ஸ்கொயர் ரூட் தான். திஸ் இன்ட்டு திஸ் அப்படின்னு சொல்லி டாட் 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 இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க, ஒரே ஸ்கொயர் ரூட் வந்துடும். அப்போது ஸ்கொயர் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் the whole square பண்ணால் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஸோ நீங்கள் எந்த மாடலில் வேணால் திங்க் பண்ணிங்க, பட் நவ் டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். நவ் திஸ் ஆன்சர் இஸ் வாட்? x1 square y1 square into here x2 square plus y2 square into here x3 square plus y3 square into dot 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 here xn square plus yn square, which is equal to what here? A square plus b square. Hence proved. See here first question. So that first one is what? This one equal to a square plus b square. So நம்ம இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இந்த சம் ரொம்ப சிம்பிள். இந்த மாடல் வந்தாவே இதோட கனெக்ஷன் என்னென்னு பார்க்கணும். அந்த கனெக்ஷன் மாடுலஸ்ங்கிறது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டேக்கிங் போத் சைட் ஆன் மாடுலஸ் எடுத்தாவே செப்பரேட் மாடுலஸ் எடுக்கலாங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கம் கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸி சம். செகண்ட் சம் நீங்கள் tan inverse of b by aங்கிற மெத்தடில் இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்டினோட மீனிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த மாடலை பார்த்தோன்னே யூ ஹாவ் டு டேக் ஆர்குமெண்ட். இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும், இதுக்கு ஆர்குமெண்ட் எடுக்கணுங்கிற கான்செப்ட் யாமிச்சுன்னா சம் முடிச்சலாம். நவ் செகண்ட் சம். What is second sum? இதை பாஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. Now second one. Second one also same given, but you have to take argument on both side. Question number 2. இதோட மீனிங் என்னங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேக்கிங் ஆர்குமெண்ட் போத் சைட். நவ் ஸோ ARG ஆர்குமெண்ட் ஆஃப் இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டு பக்கம் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் எடுத்துருங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் திஸ் ஃபுல் டேர்ம். தேர்ஃபோர் ஆர்குமெண்ட் ஆஃப் x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 into dot 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 then xn plus iyn. Here argument of a plus ib. ஸோ இங்கே மாடுலஸ் எடுத்தோம், இங்கே ஆர்குமெண்ட் எடுக்கிறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ சேம் இங்கே மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆர்குமெண்ட்டுக்கு ஒன்று ப்ராப்பர்ட்டி இருக்குது. வாட் இஸ் ஆர்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 into z2 which is equal to argument of z1 plus argument of z2.
ப்ராடக்ட் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் எடுக்கிறது ஒன்று தான். இண்டிவிஜுவலாக ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு அடிஷன் பண்ணுறது ஒன்று தான். ஆர்குமெண்ட்னா இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும். தட்ஸ் ஆல். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 டாட் டாட் n காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் எடுக்கிறது ஒன்று தான். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒன் இண்டிவிஜுவலாக ஆர்குமெண்ட் எடுத்து ஆர்குமெண்ட் ஆஃப் x1 + iy1 ப்ளஸ் திஸ் இஸ் ஆர்குமெண்ட்னா இது ஒரு ஆங்கிள் ஆஃப் மாறிக்கும் ஆன்சர். ஆர்குமெண்ட்னாலே ஆங்கிள்னு அர்த்தம். ஸோ திஸ் ஆங்கிள் ப்ளஸ் argument of x2 plus iy2 plus argument of x3 plus iy3 plus dot 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 plus argument of xn plus iyn which is equal to argument of a plus ib. That's all. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் திஸ் ஃபுல் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது இந்த ப்ராடக்ட் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் எடுக்கிறதுக்கு இன்ஸ்டடாக இண்டிவிஜுவலாக ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு சம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் யூஸிங் தட் ப்ராப்பர்ட்டி. தட்ஸ் ஆல். நவ் ஆர்குமெண்ட் ஃபார்முலா. வாட் இஸ் ஆர்குமெண்ட் ஃபார்முலா? tan inverse of y by x formula. Here what is y? y1 by what is x? x1. இந்த மாதிரி ப்ரூவ் தட் சம்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மாடுலஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ப்ரூவ் தட் சம்முக்கும் அவங்களே ஆர்குமெண்ட் இது தானே நீ அடுத்தடுத்து பார்ப்பணும். இந்த எக்ஸசைஸில் ஒரு சம் லாஸ்ட்டு சம் 6th சம் நினைக்கிறேன். அந்த 6th சம்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்குமெண்ட் வேல்யூ அவங்களே கொடுத்துருப்பாங்க π/4ன்னு சொல்லி. அந்த மாடல் சம்ஸ்க்குள்ள டேரெக்டாக tan inverse of y by x ஃபார்முலா யூஸ் பண்ணால் இனஃப், மாடுலஸ் நோ நீட். ஞாபகம் வச்சுங்க. தட்ஸ் ஆல். ஸோ y here y by x, what is y? y1. What is x? x1. So argument of this complex number formula is this one. Next plus argument of this complex number is what? Tan inverse of y2 by x2 plus this formula. Here formula is what? Tan inverse of y3 by x3. Argument of complex number formula substitute பண்ணிருக்க அவ்வளவுதான். We know the formula for argument of z. Argument of z, that is x plus iy formula is what? Tan inverse of y by x. Just remember this formula. So prove that sums இந்த இப்படி just bracket யூஸ் பண்ணா போதும். No need to put modulus. Now plus dot 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 plus here tan inverse of yn divided by xn. Here tan inverse of b by a. இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஸ்டெப் இந்த சம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீனிங்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இன் ஜென்ரல் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஸ்மால் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மால் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட்டுங்கிறது நாட் சிங்கிள் வேல்யூ, ஒரு ஆங்கிள் கிடையாது. பட் இது எல்லாத்தையும் இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், டாட் 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 n ஆங்கிள்ஸ் இருக்குது. எல்லா ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் இங்கே ஒரு ஆங்கிள் tan inverse of b by aங்கிறது ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கிள் தான். ஜஸ்ட் ஆங்கிள், ஆர்குமெண்ட் ஒரு ஆங்கிள். ஸோ ஒரு ஆங்கிள் தான் ஆன்சராக வருமானா கிடையாது. இது எல்லாத்தையும் சம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஆங்கிள் தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆர்குமெண்ட்டுங்கிறது நம்ம இன்ஃபினிட் ஆங்கிள்ஸ்னு படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ரூவ் தட் சம்ஸுக்கு அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா tan inverse of b by a வந்துருச்சு. பட் ப்ளஸ் 2k பை கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஒரு ஆங்கிள் ப்ளஸ் ஒவ்வொரு 2k பை, கேக்கு 1 போட்டோன்னா 360 டிகிரி, அடுத்து கேக் 2 போட்டால் 720 டிகிரி. ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் 3, அதாவது இந்த ஆங்கிள் கூட 360 ஆட் பண்ணி அது நெகட்டிவ்லையும் சரி பாசிட்டிவ்லையும் சரி ஆட் பண்ணி வர எல்லா ஆங்கிளும் தான் ஆன்சர் அப்படிங்கிறத தான் ப்ரூஃப் பண்ண சொல்லி ஸோ தட்டில் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ஜென்ரல்ங்கிற வேர்டு மட்டும் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ஏன் இந்த ஆட் 2k பை போடுறீங்கன்னு புரிஞ்சுக்குங்க. இது எல்லாத்தையும் சம் பண்ணால் ஒரு ஆங்கிள் கிடைக்குது. அந்த ஆங்கிள் எதுன்னு நம்ம ஈக்குவல் வந்துருச்சு, tan inverse of b by n வந்துருச்சு. பட் இந்த ஒரு ஆங்கிள் தான், இது எல்லாத்தையும் சம் பண்ணால் இந்த ஒரு ஆங்கிள் தான் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் ஒன்லி சிங்கிள் ஆங்கிள். ஏன்னா ஆர்குமெண்ட் ஸ்மால் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏஆர்ஜி ஆஃப் ஜெட்டுங்கிறது சிங்கிள் ஆங்கிள். பட் ஸ்மால் ஏஆர்ஜி ஆஃப் ஜெட் அப்படிங்கிறது இன்ஃபினிட் ஆங்கிள்ஸ் கிடைக்கும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதோட டீட்டெயில் கான்செப்ட்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன் ஜென்ரல் போட்டுட்டு இதோட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் டேர்மோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இங்கே இருக்குது பாருங்கள். Listen, summation of r equal to 1 to n. Here tan inverse of y r by x r. எப்படி
rக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y1 by x1 இந்த டேர்ம் கிடச்சிரும். சம்மேஷன்னா சம் பண்ணுங்கன்னு அர்த்தம். எகைன் r equal 2னு சப்ஸ்டியூட்னா y2 by x2 இந்த டேர்ம் கிடச்சிரும். சம்மேஷன்னா சம் பண்ணுங்கன்னு. அப்படி எது வரைக்கும் டாட் n டேர்ம்ஸ் வரைக்கும். therefore n இங்கே சப்ஸ்டியூட் yn by xn கிடைக்கும். அது இது கிடைக்கும். ஸோ இது எக்ஸ்பெண்டட் ஃபார்ம், திஸ் இஸ் ஷார்ட் ஃபார்ம். தட்ஸ் ஆல். ஸோ இது ரெண்டு ஒன்று தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஒன் யூ கேன் ரைட் திஸ் ஒன். அண்ட் ஆல்சோ இன் ஜென்ரல்ங்கிற வேர்டு எழுதிட்டிங்க சொன்னால் இந்த ஒரு ஆங்கிள் தான் ஆன்சர் கிடைக்குமா? நாட். therefore tan inverse of b by a plus add 2k pi. நம்ம நிறைய சம்ஸில் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் மாற்றி எழுதும் போதெல்லாம் கம்பல்சரி ஃபைனல் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா add 2k pi பண்ணி தான் எழுதியிருப்போம். நீங்கள் அந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். k element of z கம்பல்சரி போடணும். ஸோ we proved second Roman also, third one. That's all. ஸோ வெரி ஈஸி தான். நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு செம்முக்கு மாடலில் செகண்ட் செம்மு ஆர்குமெண்ட் எடுக்கணுங்கிறது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதை ப்ரூஃப் பண்ணணுங்கிறக்காக இந்த ஸ்டெப் மட்டும் இன் ஜென்ரல் வேர்டு யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இதை எழுதினாவே இனஃப் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க பப்ளிக்கில். வெரி ஈஸி சம். தட்ஸ் ஆல். நவ் சம் நம்பர் 4. கொஷின் இஸ் இஃப் 1 plus z divided by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, then show that z equal to I tan theta. So இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு you have to know Euler's formula, Euler's concept. What is Euler's form of complex number? We know cos theta plus I sin theta equal to e power I theta. But here cos 2 theta plus I sin 2 theta அந்த கான்செப்ட் இருக்குங்க. ஸோ cos theta plus I sin theta e power I theta எழுதுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஐக்கு முன்னாடி ஒன் டைம் ஆஃப் I theta இருக்குன்னு அர்த்தம். இதுவே இங்கே 2 theta வந்துச்சுன்னா இங்கே 2 theta யூஸ் பண்ணிக்கணும். இங்கே 3 theta வந்துச்சுன்னா இங்கே 3 theta யூஸ் பண்ணணும். அனதர் ஒன், சப்போஸ் cos minus theta plus I sin minus theta, இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில். திஸ் இஸ் வாட் e power minus I theta. And you have to know cos, actually பார்த்தீங்கன்னா cos minus theta equal to what? Cos theta. Sin minus theta equal to minus sin theta. Therefore minus I sin theta which is equal to what? E power minus I theta. ஸோ இந்த மாதிரி எழுதினாலும் ஓகே, இந்த மாதிரி எழுதினாலும் ஓகே. ரெண்டுக்குமே மீனிங் e power minus I theta, e power minus I theta. You have to know this also. Now see here. Now here cos 2 theta plus I sin 2 theta. So which is equal to what? Just e power I 2 theta. That's all. E power I 2 theta. Or you can write e power 2I theta. Both are correct. நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம், ரெண்டு ஒன்று தான் மீனிங். இங்கே 1 டைம் தீட்டா இருக்குது, அதனால் இங்கே தீட்டா. இங்கே 2 தீட்டா இருக்குது, அதனால் 2 தீட்டா. That's I. So you can rewrite here instead of this one using this one, e power 2I theta. Now see the sum. 1 plus z divided by 1 minus z which is equal to what? E power 2 time of I theta. சரி, ஏன் சார் இந்த இது யூலர் ஃபார்முக்கு மாற்றோன்னா மாற்றிட்டிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸி. ஃபைனலாக ஒரு ஸ்டெப்பில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவைட் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் இந்த யூலர் ஃபார்ம் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படிங்கிறது சம்ஸ் போக தெரியும் உங்களுக்கு. நவ் யூ ஹாவ் டு செப்பரேட் z. இதுக்கப்புறம் எப்படி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது இந்த கிவன் இது வந்து பார்த்திங்கன்னா போலார் ஃபார்ம், அதை யூலர் ஃபார்மில் மாற்றிட்டு சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவோம். அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்போது இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு செப்பரேட் z மட்டும் இதுலேருந்து பிரித்து எடுக்கணும். ஹவு? வெரி ஈஸி. 1 plus z cross multiplication, that is 1 minus z into e power 2I theta. Now 1 into e power I 2 theta, e power 2I theta, 2I theta minus z into e power this into this 2I theta. That's all. Here 1 plus z. Now bring this minus z e power 2I theta to LHS side. Then bring this one to RHS side. Now here z plus this one z e power 2 time of I theta which is equal to e to the power 2I theta. This plus 1 goes to that side, minus 1. This minus comes to this side, plus 1. Therefore
Now take z common. Therefore z into 1 plus e power 2i theta, which is equal to what? E power 2i theta minus 1. Now z, what is z? Z equal to e power 2i theta minus 1 divided by here 1 plus e to the power 2i theta. Cross multiple. So இது ரெண்டு மல்டிபிள் டேர்மாக இருக்குது, இங்கே டிவைடில் வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ ஜெட்டை நான் செப்பரேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஜெட்டை என்ன பண்ணியிருக்கோம், மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஜெட்டெல்லாம் ஒரு சைடும், ஜெட்டை தவிர மீதி டேர்ம்ஸ் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துட்டு ஜெட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. திஸ் இஸ் ஜெட். பிகாஸ் ஜெட் ஈக்குவல் டு ஐ டேன் தீட்டா நான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஜெட்டை செப்பரேட் பண்ணிட்டேன். நவ் ஹவு டு ப்ரூவ்? லிசன் கேர்ஃபுல்லி. லிசன். நவ் லிசன். You have to divide by e power I theta on this term, this term, this term, this term. Very easy. Listen. Z equal to here e power 2i theta just divided by e power I theta. Here also minus 1 divided by e power I theta whole divided by this whole divided by 1 by e power I theta plus e power 2i theta by e power I theta. Here z equal to இந்த ஸ்டெப் ஈக்குவலானா எக்ஸாக்ட்லி ஈக்குவல். பிகாஸ் நீங்கள் இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னு சொன்னால் e power 2i theta minus 1 divided by e power I theta வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 plus e power 2i theta divided by e power I theta. ஸோ e power I theta e power கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் இந்த ஸ்டெப் எக்ஸாக்டாக கரெக்ட் தான். கேன்சல் ஆச்சுன்னா எகைன் இந்த ஸ்டெப்பே வந்துடும் ஆன்சர். ஸோ இந்த ஸ்டெப் ஈக்குவல் ஸ்டெப் தான். இந்த மாதிரி எழுதலாமான தாராளமாக எழுது. இந்த இடத்துல எனக்கு e power I thetaவையும் இப்போ பேஸ் ஈக்குவல். இந்த பவர் என்ன பண்ணலான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். விச் இஸ் ஈக்குவல் டு e பவர் பேஸிக்குலாம் பவரை சப்ட்ராக்ட் பண்ணலாம், டிவைட் பண்ணும்போதுங்கிற கான்செப்ட் தெரியும். ஸோ 2 டைம் ஆஃப் I theta இங்கே 1 டைம் ஆஃப் I theta. ஸோ 2 டைம் ஆஃப் I theta minus 1 டைம் ஆஃப் I theta, that is e power I theta. Understand? So 2 time of I theta, இங்கே 1 time of I theta. 2i theta minus 1 time of I theta, which is equal to what? 1 time of I theta. Here minus 1 by e power I theta goes to numerator, that is what? Inverse e power minus I theta. Very simple. Then divided by here e power minus I theta, because inverse, plus here plus this plus e power I theta. ஸோ இந்த ஸ்டெப்புக்காகத்தான் நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல் டிவைடட் பை ஐ தீட்டா பண்ணுறோம். இந்த ஹோல் டிவைடட் பை ஐ தீட்டா பண்ணணுங்கிறதுக்காக தான் கொஸ்டின்லேயே என்ன பண்ணுறோம், e power 2i தீட்டாங்கிற மெத்தடுக்கு மாற்றிட்டு டிவைட் பண்ணுறோம், 6 தீட்டா ஃபார்மெட்லேயே வச்சுக்காம. ஸோ இது பண்ணுறதுனால என்ன சார் யூஸ்னா அவ்வளோதான் ஆன்சர் மேக்ஸிமம் அந்த மாதிரி. அது என்ன அப்படின்னு சொன்னால் நவ் see here e power I theta minus e power minus I theta ஓட வேல்யூ என்ன ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். லிசன். வாட் இஸ் e power I theta? This is cos theta plus I sin theta. Cos theta plus I sin theta. Here minus, what is e power minus I theta? E power minus theta equal to இது எழுதுனா நான் இது எழுதிக்கிறேன். இது எழுதுனீங்கன்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். Cos theta minus I sin theta. This is for e power minus I theta. So just you substitute here. That is minus. So minus போது இந்த மைனஸ் இங்கே நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். Therefore here minus cos theta. This minus into minus plus I sin theta whole divided by. Very simple. e power I theta வேல்யூ அப்படி எழுதிட்டு இங்கே மைனஸ் இருக்கிறங்காட்டி e power minus I theta ஓட வேல்யூ இதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிடும். அதான் எழுதியிருக்கோம். தட்ஸ் ஆல். ஹியர் ஆல்சோ சேம். Here e power minus I theta first term. Therefore you have to write cos theta minus I sin theta plus e power I theta, that is cos theta plus I sin theta. Now listen carefully. This cos theta minus cos theta cancel. Here minus I sin theta plus I sin theta cancel. Now next step. What is next step here? Z equal to, that is Z equal to 2 time of here I sin theta, that is 2 time of I sin theta divided by cos theta plus cos theta, that is 2 time of cos theta.
So 2 cancel, which is I sin by cos tan theta. Hence proved. That's all. So இதை அப்படியே காப்பி பண்ணிட்டே வரீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே வருது, அப்படியே காப்பி பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலி இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இதை காப்பி பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது அவ்வளோ சிம்பிள். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போடலாம். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஆல்வேஸ் e பவர் ஐ தீட்டா ப்ளஸ் e பவர் மைனஸ் ஐ தீட்டா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது என்னென்னா பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் சம் பண்ணால் ஆன்சர் இதையும் அமைச்சுங்க ஈஸி. ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணால் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 2 டைம் ஆஃப் காஸ் தீட்டா கிடைக்கும். தட் இஸ் 2 டைம் ஆஃப் காஸ் தீட்டா. ஸோ 2 டைம் ஆஃப் காஸ் தீட்டா டேரெக்டாக நீங்கள் இந்த டேர்முக்கு உதவா e பவர் மைனஸ் ஐ தீட்டா ப்ளஸ் e பவர் ஐ தீட்டா இருக்கா. ஸோ இங்கே ஆக்சுவலாக எனக்கு 2 டைம் ஆஃப் காஸ் தீட்டா கிடச்சி. இது டேரெக்டாக தெரிஞ்சால் நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் e பவர் ஐ தீட்டா மைனஸ் இங்கே ப்ளஸ் பண்ணுறோம், இப்போ மைனஸ் பண்ணால் e பவர் மைனஸ் ஐ தீட்டாவும், அதாவது e பவர் ஐ தீட்டாவும் e பவர் மைனஸ் தீட்டாவும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ளஸ் பண்ணால் இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். சப்போஸ் மைனஸ் பண்ணால் திஸ் மைனஸ் திஸ் மீன்ஸ் இது மைனஸ் இது போட இது மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிடும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகி இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டைம் ஆஃப் ஐ சைன் தீட்டா கிடைக்கும். தேர்ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம் ஆஃப் ஐ சைன் தீட்டா. அதான் எனக்கு இங்கே கிடச்சிச்சு. ஸோ இது மைனஸ் இது பண்ணும்போது 2 டைம் ஆஃப் ஐ சைன். ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சால் இது டேரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த ஸ்டெப் போட்டிங்கனாலும் ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ 4th சம் வெரி வெரி ஈஸி. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். அது வேணுனாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் இதுவே ஈஸி தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நீங்கள் நம்பர் 4 ஆல்டர்னேட் மெத்தட், அனதர் ஒன் மெத்தட். லிசன், நம்ம ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வேற ஒரு மெத்தடில் e பவர் ஐ டூ தீட்டா e பவர் ஐ தீட்டா அந்த கான்செப்ட் யூலர் ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். நவ் டேரெக்டாக ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இந்த சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதை எப்படின்னு பார்க்க போகிறோம். லிசன் கேர்ஃபுல்லி. ஹியர் சொல்யூஷன் 1 plus z divided by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. Just you have to add 1 both sides. In the step you start பண்ணனும். You have to add 1 both sides. So 1 plus z divided by 1 minus z. 1 plus cos 2 theta plus I sin 2 theta. I sin 2 theta. சார் 1 ஆட் பண்ணனால என்ன சார் யூஸ்ன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன், தட் இஸ் 1 minus z plus 1 plus z divided by 1 minus z. LCM எடுத்தா சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஹியர் 1 plus cos 2 தீட்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்குது. யூ ஹாவ் டு நோ 1 plus cos 2 theta equal to 2 time of cos squared theta. And sin 2 theta ஒரு trigonometry formula இருக்கு. sin 2 theta equal to 2 sin theta cos theta. இதெல்லாம் 11th trigonometryல நீங்க படிச்சிருக்கணும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம். அப்பதான் சம் போட முடியும். Now use 1 plus cos theta equal to what? 2 time of cos squared theta plus I. sin 2 theta equal to what? 2 time of sin theta cos theta. Very simple. Now minus z plus z cancel. Here 2 by 1 minus z. Here take common term from these two. 2 time of cos theta is common. Here remaining term is cos theta plus here I 2 cos theta, therefore remaining term sin theta. So இந்த மாதிரி polar form 6 theta formatல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சம். So 2 cancel பண்ணிடலாம். Now taking reciprocal. Now 1 minus z equal to what? 1 by cos theta into cos theta plus I sin theta. So நம்மளோட எய்மே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக z ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வரும். z இப்போ நியூமரேட்டரில் கொண்டு வந்துட்டு இங்கே டினாமினேட்டரில் வந்துச்சு. முதல்ல நியூமரேட்டரில் இருக்கிற z கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண +1 பண்ணோம். அதே சமயம் இங்கே ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வந்து இந்த டைப்பில் மாறும் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு உங்களுக்கு தெரியும் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 by cos theta. இது வந்து cos thetaங்கிறது ஓகே. இது வந்து 6 theta ஃபார்மெட்டில் இருந்தாவே யூ ஹாவ் டு மல்டிபிள் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வித் கான்ஜுகேட் ஆஃப் டினாமினேட்டர். இப்போ நம்ம இதை வந்து 1 ஆல்சோ 1 காம்ப்ளெக்ஸ் நம்பர், திஸ் ஆல்சோ 1 காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைட் பண்ணுறப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரூல் அப்படியே ஃபாலோ பண்ணணும். தேர்ஃபோர் ஹியர்
ஸோ காஸ் தீட்டா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இதோடைய கான்ஜுகேட் எடுத்து மட்டும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணாவே ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். தட் இஸ் cos theta minus I sin theta divided by here also cos theta minus I sin theta. Now the answer is what? Next step, 1 minus z equal to 1 into cos theta minus I sin theta, same term, that is cos theta minus I sin theta divided by, this is cos theta, this is z, this is z bar. Z into z bar is what? Z into z bar is what? X square plus y square, that is x is what? Cos theta, that is cos squared theta, plus y is what? Sin squared theta. Y is sin, therefore sin squared theta. Cos squared theta, sin squared theta, we know the answer 1. Therefore remaining term only cos theta. Just you separate these two terms. 1 minus z equal to, listen, cos theta by cos theta, that is answer 1, minus this minus I sin theta by cos theta. ஏன்னா இதோட வேல்யூ தான் 1 ஆயிடும். ஸோ இங்கே cos theta மட்டும் தான் டிவைடில் இருக்கும். ஸோ செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ண ஆன்சர் cos theta by cos theta 1 minus I sin by cos tan theta, I tan theta. Now listen, this one cancel. This minus minus also cancel. Therefore z equal to what? I tan theta. நீங்கள் இந்த மெத்தடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்முக்கு இது ஈஸி நீங்கள் நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அது ஈஸி நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டு மெத்தடையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ் மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மேக்ஸ் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் லோயர் மேக்ஸோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி 10th வரைக்கும் 11th வரைக்கும் படிச்சிருந்த லோயர் கான்செப்ட்ஸ் அதெல்லாம் அப்பப்போ பார்த்திங்கன்னா நிறையா சம்ஸில் இப்போ கூட இந்த வீடியோலேயும் நம்ம அதை ட்ரிக்னாமெட்ரி கான்செப்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லோயர் கான்செப்ட்ஸ், ஃப்ராக்ஷன் அடிஷன், சப்ட்ராக்ஷன், இன்டிஜர்ஸ் அடிஷன், இதுங்க கூட தெரியாமலாம் மேக்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதோட கண்டினியூட்டி தான் ஹையர் ஸ்டடீஸ். இப்போ நம்ம 12th படிக்கிற இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் லிசன் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால் மேக்ஸில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி எனக்கு கேளுங்க. நான் அதை கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 9150306593 இதான் என்னோட நம்பர். நீங்கள் இந்த நம்பருக்கு கூட ஃபோன் பண்ணி ஏதாச்சும் டவுட்ஸ் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தாராளமாக அதுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், வீடியோஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த பப்ளிக்கில் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.